அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இஸ்லாமில் மிகவும் சிறப்பான நாட்களில் ஒன்று அரஃபா நாள். இந்த நாளில் வைக்கப்படும் அரஃபா நோன்பு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நாள் நோன்பு, ஆனால் அதற்கான நன்மை 2 வருட பாவ மன்னிப்பு. இன்று இந்த வீடியோவில் அரஃபா நோன்பு என்றால் என்ன, அதன் சிறப்பு என்ன, யார் நோற்கலாம், எப்படி நோற்க வேண்டும், என்ன துவா செய்யலாம், எல்லாவற்றையும் எளிமையாக பார்க்கலாம். வீடியோவை முழுவதும் பாருங்கள். அரஃபா நாள் என்றால் என்ன? அரஃபா நாள் என்பது இஸ்லாமிய மாதமான துல்ஹஜ் மாதத்தில் 9ஆம் நாள். இந்த நாளில் ஹஜ் செய்யும் முஸ்லிம்கள் அரஃபாத் என்ற இடத்தில் ஒன்று கூடுவார்கள். அது ஹஜ்ஜின் மிக முக்கியமான பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹஜ் என்பதே அரஃபாத். அதாவது அரஃபாவில் நிற்பது ஹஜ்ஜின் இதயம் போன்றது. இந்த நாளில் அல்லாஹ்வின் அருள், மன்னிப்பு, ரஹ்மத் மிக அதிகமாக இறங்குகிறது. அரஃபா நோன்பின் சிறப்பு. இப்போது முக்கியமான விஷயம், அரஃபா நோன்பின் மகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா நாளில் நோன்பு கடந்த வருடமும் வரும் வருடமும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடம் நம்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நாள் நோன்பு, ஆனால் 2 வருடங்களுக்கு பாவ மன்னிப்பு. இது அல்லாஹ்வின் பெரிய கருணை அல்லவா? ஆனால் கவனிக்க வேண்டியது, இது சிறிய பாவங்களுக்கு, பெரிய பாவங்களுக்கு உண்மையான தௌபா அவசியம். ஹஜ் செல்லாத முஸ்லிம்கள் அனைவரும் இந்த நோன்பை நோற்க மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் உடல்நிலை அனுமதித்தால் இந்த நோன்பை தவறவிடாமல் நோற்க வேண்டும். ஆனால் ஹஜ் செய்யும் மக்கள் அரஃபா நாளில் நோன்பு வைக்க வேண்டாம் என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அதிக இபாதத்தில் ஈடுபட வேண்டிய நாள் அது. என்ன செய்யலாம் அந்த நாளில்? அரஃபா நாளில் நோன்பு மட்டுமல்ல, அதிகமாக செய்ய வேண்டிய சில அமல்கள். துவா செய்யுங்கள், இஸ்திஃபார் கொள்ளுங்கள், தக்பீர் கூறுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா நாளில் சொல்லப்படும் சிறந்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். சிந்தித்து பாருங்கள். நாம் தவறுகள் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம், பல நேரங்களில் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு நாளை தருகிறார், என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று. அதுதான் அரஃபா நாள். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். யாருக்கு தெரியும், இது நம் வாழ்க்கையின் கடைசி அரஃபாவாக இருக்கலாம். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் அரஃபா நோன்பை நோற்று அதன் முழு நன்மைகளையும் பெறச் செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.